2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட போறாரு. 2016, 2021 தான் போட்டியிட்ட 2 சட்டமன்ற தேர்தல்களுமே தோல்வியை தழுவிருந்த திரு சீமான் அவர்கள் இப்ப 2026 காரைக்குடி தொகுதியில வெல்வாரா, சட்டமன்றம் செல்வாரான்றத கடந்த கால தேர்தல் வரலாறு, நிகழ்கால அரசியல் செயல்பாடு இது ரெண்டுத்தையும் மையமா வச்சு நாம கணிக்க ட்ரை பண்ணலாம். ரெண்டாயிரத்தி 26 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் போர்க்களத்துல 4 முனை போட்டி நிலவ போகுதுன்றது நம்மளால தெரிஞ்ச விஷயம் தான். இந்த 4 முனை தேர்தல் போர்க்களத்துல மொத்தம் 4 பேர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட போறாங்க. அந்த 4 பேர் யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய், செந்தமிழன், சீமான். மேல சொன்ன 4 பேர்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில கண்டிப்பா ஜெயிச்சிருவாரு. விஜய் அவர்கள் தேர்தலில் போட்டிடுவாரா, போட்டிட்டா எந்த தொகுதியில போட்டிடுவாருன்னு முடிவாகல. அதனால மீதம் இருக்க நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தமிழன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரான்றத நம்ம ஒரு பாயிண்டா பார்க்கலாம். திரு சீமான் அவர்கள் 2016 சட்டமன்ற தேர்தலில் கடலூர் தொகுதியிலையும் 2021 சட்டமன்ற தேர்தலில் திருவொத்தியூர் தொகுதியிலையும் போட்டிட்டு இருந்தாரு. இதுல 2016 கடலூர் தொகுதியில 7% ஓட்டு எடுத்திருந்த சீமான் அவர்கள் 5வது இடத்தை பிடிச்சிருக்காரு. 2021 திருவொத்தியூர் தொகுதியில 24% 3வது இடம் சொல்லி இந்த 2 தேர்தலையுமே திரு சீமான் அவர்கள் தோல்வியை தான் தழுவியிருந்தாரு. இப்படி கடலூர், திருவொத்தியூர் கடந்த 2 சட்டமன்ற தேர்தலில் 2 வேற வேறான தொகுதிகளில் தோத்துருந்த திரு சீமான் அவர்கள் இப்ப தன்னோட 3வது சட்டமன்ற தேர்தலில் தன்னோட 3வது தொகுதியான காரைக்குடியில போட்டிடுறாரு. காரைக்குடி தொகுதியோட கடந்த 3 சட்டமன்ற தேர்தலோட முடிவுகள் எடுத்து பார்த்தோம்னா 2011 அதிமுக, 2016, 2021 இந்த 2 சட்டமன்ற தேர்தலுமே காங்கிரஸ் தான் தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி சார்பா 2011, 2016, 2021 சட்டமன்ற தேர்தல், 2019, 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்த காரைக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியா காங்கிரஸ் தான் போட்டிட்டு வராங்க. அதன் அடிப்படையில பார்க்கும்போது இந்த முறையும் காங்கிரஸ் கட்சியை இந்த தொகுதியில போட்டிட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. இன்னொரு பக்கம் 2011, 2016 இந்த 2 சட்டமன்ற தேர்தலையும் காரைக்குடி தொகுதியில் ஏடிஎம்கே போட்டிட்டு இருந்தாங்க. ஆனா 2021 சட்டமன்ற தேர்தலில் ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து பிஜேபி தான் தொகுதியில போட்டிட்டு இருந்தாங்க. திரு ஹெச் ராஜா அவர்கள் பிஜேபி சார்பா 2021 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில போட்டிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 2024 நாடாளுமன்ற தேர்தல் பிரிச்சிருந்த அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிட்டதுனால இப்ப இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில பாஜக போட்டிடுவாங்களா இல்ல அதிமுக போட்டிடுவாங்கன்றதை பொறுத்திருந்தா பார்க்கணும். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா இந்த காரைக்குடி தொகுதியில திரு காரைக்குடி பிரபு அவர்கள் போட்டியிடலாம் தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த காரைக்குடி தொகுதியில நாம் தமிழர் கட்சியோட 2016, 2019, 2021, 2024 கடந்த 4 பொதுத் தேர்தல் ரிசல்ட் எடுத்து வச்சு பார்த்தோம்னா 2016 தொடங்கி 2024 வரைக்கும் 4 தேர்தல்களுமே நாம் தமிழரோட வாக்கு வங்கி ஒரு தேர்தலுக்கு உயர்ந்துட்டு தான் வந்திருக்கு. அடுத்து லீடர் அபவ் த பார்ட்டின்ற கான்செப்ட் அடிப்படையை வச்சு பார்க்கும்போது 2016 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 1% ஓட்டு எடுக்கும் போது திரு சீமான் அவர்கள் 7% ஓட்டு எடுத்திருந்தாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 6% ஓட்டு எடுத்திருந்தப்ப திரு சீமான் அவர்கள் 24% ஓட்டு எடுத்திருந்தாரு. இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி பார்க்கும்போது திரு சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியோட ஓவரால் பர்சன்டேஜோட கம்பேர் பண்ணும்போது 2016, 2021 இந்த 2 சட்டமன்ற தேர்தலையுமே குறைஞ்சபட்சம் 3 மடங்கு ஓட்டு அதிகமாக எடுத்திருக்காரு. அடுத்து ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில போட்டியிடுறதா சொல்லிட்டதுனால திமுக கூட்டணி சார்பா காங்கிரஸ் அந்த சீட்டை கொடுத்து காங்கிரஸ் சார்பா ஒரு டம்மி வேட்பாளர் கலையறக்கி திரு சீமான் அவர்களை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த தியரி சரியான பாக்குறதுக்கு முன்னாடி 2016 சட்டமன்ற தேர்தலில் திரு சீமான் அவர்கள் போட்டியிட்ட கடலூர் தொகுதியில அதிமுக, திமுக 2 பேருமே போட்டிட்டு இருந்தாங்க. அதாவது உதயசூரியன், ரெட்டல 2மே கான்டெஸ்ட்ல இருந்தது. அதே மாதிரி தான் 2021 சட்டமன்ற தேர்தலையும் திரு சீமான் அவர்கள் போட்டியிட்ட திருவொத்தியூர் தொகுதியில மீண்டும் ஒரு முறை அதிமுக, திமுக வர்சஸ் நாம் தமிழர் போட்டி தான் நிலையிருந்தது. இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, திமுக, அதிமுக என்னதான் 2 துருவங்களா இருந்தாலும் இந்த 2 துருவங்களுக்கு மத்தியில 3வதா ஒரு துருவம் வரத்தை இவங்க எப்பவுமே அலோவ் பண்ணதில்லை. அதனால திரு சீமான் அவர்களை ஈஸியா ஜெயிக்க வைக்கிறதுக்காக திமுக காரைக்குடி தொகுதியை கூட்டணி கொடுத்துருவாங்க. கூட்டணியிலையும் ஒரு டம்மி வேட்பாளர் தான் கலையரப்பாங்கன்னு சொல்றதுலாம் சரியான வாதமான்னு கேட்டா கண்டிப்பாவே இல்லை. ஏன்னா திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்கும் நல்லாவே தெரியும் சட்டமன்ற நாடாளுமன்றத்துல ஒரு பிரதிநிதி கூட இல்லாதப்பே நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு செயல்படுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பிரதிநிதிகள் கிடைச்சிட்டாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு செயல்படுவாங்கன்றது அவங்க 2 பேரும் நல்லாவே தெரியும். அதுவும் அந்த பிரதிநிதி நாம் தமிழர் கட்சியோட முதல் பிரதிநிதி திரு சீமான் அவர்களா இருந்தா சட்டமன்றத்துல அவர் ஒரு முறை பேசும்போதும் அது கண்டிப்பா தலைப்பு செய்தி ஆகுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இதன் மூலம் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியை திமுகவும் சரி அதிமுகவும் சரி 2 பேருமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்காம நேரடியா உதயசூரியன், ரெட்டல 2த்தையும் உள்ள இறக்குவாங்கன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் திரு காரைக்குடி பிரபு அவர்களும் தாவேக்கால ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேஸா இருக்கிறதுனால 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில உதயசூரியன் வர்சஸ் இரட்டை இலை வர்சஸ் விசில் வர்சஸ் விவசாயி என்ற 4 கான்டெஸ்ட் ஃபைட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க போகுது. இதுல திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேக்கான இந்த 3 கட்சியை சேர்ந்தவங்களும் திரு சீமான் அவர்களை தோக்கடிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே கண்டிப்பா பண்ணதான் போறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தடங்கல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில ஜெயிப்பாரா, ஜெயிக்க மாட்டாரா? சட்டமன்றத்துக்கு
தேர்தலுக்கு போவாரா போக மாட்டாரா? என்னோட கணிவுப்படி திரு சீமான் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில 33% இருந்து 60% வரைக்கும் ஓட்டு எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒன்னு ஜெயிப்பாருன்னு சொல்லு, இல்ல ஜெயிக்க மாட்டாருன்னு சொல்லு, ரெண்டுத்துக்குமே நடுவில் வந்து 33 to 60 யாருன்னா சொல்லிட்டு போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நீ கேட்கறது நல்லாவே தெரியுது. 2011, 2016, 2021 கடந்த 3 தேர்தல் ரிசல்ட் எடுத்து வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு தேர்தலுக்குமே நம்பர் 1, நம்பர் 2 ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. 2021 வின் பண்ண காங்கிரஸ் கேண்டிடேட் வெறும் 35% ஓட்டை மட்டும் தான் எடுத்து வின் பண்ணியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த முறை 4 முனை போட்டின்றதுனால 33% கூட வின்னிங் பர்சன்டேஜ் இருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு படி மேல போய் 2026 சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி தொகுதியில் திரு சீமான் அவர்கள் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரான்னு கேட்டா திரு சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்புகள் இருக்கு, 20% வாய்ப்புகள் இல்ல. ஏன் 20% வாய்ப்பு இல்லைன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகான் இந்த 3 கட்சியை சேர்ந்தவங்களோ கண்டிப்பாக திரு சீமான் அவர்களை தோக்கடிக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதனால 33 இருந்து 60% வரைக்கும் ஓட்டு எடுக்கலாம். ஜெயிக்கிறதுக்கு 80% வாய்ப்பு இருக்கு, தோக்கிறதுக்கு 20% வாய்ப்பு இருக்கு. திரு சீமான் அவர்கள் ஒரு வேளை தோத்துட்டாருன்னா அவருக்கு தோல்வி ஒன்றும் புதுசு இல்ல. அவர் எப்படியா இருந்தாலும் திரும்ப எழுந்து வந்து 2031 சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு தான் போறாரு. ஆனா ஒருவேளை இந்த தடங்கல்கள் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு வேளை ஜெயிச்சுட்டாருன்னா, அப்படி ஒரு வேளை திரு சீமான் அவர்கள் காரைக்குடியில ஜெயிச்சுட்டாருன்னா 2031 தமிழ்நாடு முதலமைச்சர் என்ற இலக்கு 2026 காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் என்ற கையெழுத்துல இருந்து தொடங்குது.